நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவருக்கும் பயன் தரக்கூடிய பல்வேறு தகவல்களை அவ்வப்போது அப்டேட் பண்ணிட்டே வர்றோம். அந்த வரிசையில் இன்றைய வீடியோ பதிவில் பிஎம் கிசான் உதவித்தொகையினுடைய 20வது தவணை தொகை கிடைக்கக்கூடிய தேதி தொடர்பாக ஒரு மிக முக்கியமான அறிவிப்பானது வெளியாகிருக்குது. ஸோ நீண்ட காலமாகவே அனைவரும் அவரோடு எதிர்பார்த்துருந்த ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜூலை முதல் வாரத்தில் வரும் எதிர்பார்த்தாங்க, 2வது வாரத்தில் எதிர்பார்த்தாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து தள்ளி போயிருந்தும் கூட இன்னும் அது தொடர்பான அதிகாரப்பூர்வமான தகவல் வராமல் இருந்த சூழலில் தான் தற்பொழுது எந்த தேதியில் இந்த 20வது தவணை தொகையானது ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற பற்றின ஒரு அதிகாரப்பூர்வமான அப்டேட்டானது கிடைச்சிருக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். லைக் பண்ணி நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. தினசரி இது போன்ற வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஏழை எளிய விவசாய பெருங்குடி மக்கள் பயன் தரக்கூடிய வகையில் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க. அதிலும் குறிப்பாக விவசாய பெருங்குடி மக்களுக்காக மானிய விலையில் விதைகள், உரங்கள் வழங்குறதாகட்டும், அதாவது மானிய விலையில் டிராக்டர்கள் அல்லது விவசாயத்துக்கு தேவையான கருவிகள் வாங்குறதுக்கு இந்த மாதிரி நிறைய திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க. ஸோ இதனுடைய ஒரு முன்னோடி திட்டமாக இருக்கக்கூடியதான் பிஎம் கிசான் சொல்லக்கூடிய திட்டம். ஸோ இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷாலிட்டினா, விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் நேரடியாகவே அரசாங்கமே பணம் செலுத்தும். அதாவது ஆண்டிற்கு 6000 ரூபாய் அப்படின்ற மாதிரி 3 சமத்தவணைகளை 2000 அப்படின்ற விதத்தில் செலுத்திட்டு வராங்க. ஸோ மற்ற மானிய விலையில் கிடைக்கக்கூடியதை காட்டி இது நேரடியாக, அதாவது டைரக்ட் டு பேங்க் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீமில் இந்த நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தப்படுறது அப்படின்றது விவசாய தேவைகளுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாகவே இருந்துட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த திட்டத்தில் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 19 தவணைகளாக பணம் செலுத்தப்பட்டு தற்போது 20வது தவணைக்காக விவசாயிகள் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ 20வது தவணை இப்போ வரும் அப்போ வரும்ன்ற மாதிரி பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. நம்மளுடைய கடந்த வீடியோக்களோட சொல்லியிருந்தாங்க, நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. அதாவது நீங்கள் வெறுமனே சொல்லிகிட்டே இருக்கீங்க, பட் எக்ஸாக்ட் டேட்னு தெரியல அப்படின்ற மாதிரி நாமளும் அங்கங்கே கிடைக்கக்கூடிய தகவல் நடிப்பெல்லாம் கடந்த வீடியோக்களை சொல்லியிருந்தோம். ஸோ இந்த 20வது தவணை தொகை பெறுவதற்கு முன்னாடி விவசாயிகள் அனைவருமே செய்து முடிக்க வேண்டிய ஒரு 2 முக்கியமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஃபஸ்ட்டு இகேஒய்சியை பொறுத்த வரைக்கும் அதாவது உங்களுடைய பிஎம் கிசான் போர்ட்டலில் போயிட்டு இந்த இகேஒய்சி அப்படின்ற ஃபார்மெட்டை கண்டிப்பாக நீங்கள் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் உங்களால் செய்து முடிக்க முடியல அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிஎஸ்சி மையங்களில் போயிட்டு பிஎம் கிசான் போர்ட்டலில் போய் இந்த இகேஒய்சி ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களுடைய வங்கி கணக்கில் அந்த 2000 ரூபாய்ன்றது கிரெடிட் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஆதார் பேங்க் அக்கௌண்டோட இணைத்திருக்குது. பெரும்பாலும் அனைவருமே ஆதார் இணைச்சிருப்போம். அப்படி ஏதாவது உங்களுக்கு ஆதார் இணைப்பில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்களுடைய வங்கி அணுகி இந்த ஆதார் மற்றும் பேங்க் அக்கௌண்டை ப்ராப்பராக இணைச்சிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் இந்த தவணை தொகையினுடைய பெனிஃபிட்டை நீங்கள் பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 20வது தவணை தொகையை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே இந்த கடந்த கால வரலாறுகளை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எப்போதுமே பாரத பிரதமர் அவர்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்குவாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனின் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பிஎம் கிசானோட உதவித்தொகை விடுவிப்பாங்க. இது மாதிரி தான் கடந்த 19வது தவணை தொகையுமே ஒரு பீகாரில் நடைபெற்ற ஒரு விழாவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதை விடுவிச்சிருந்தாங்க. அதே போல் தற்பொழுது கிடைத்திருக்கூடிய தகவலின்படி வருகின்ற ஜூலை மாதம் 18ஆம் தேதி, அதாவது வருகின்ற வெள்ளிக்கிழமை, அதே பீகாரில் ஒரு விழாவில், அரசு விழாவில் பாரத பிரதமர் அவர்கள் கலந்துக்கிறாங்க. அந்த விழாவின் போது இந்த 20வது தவணை தொகைக்கான தொகை ரிலீஸ் செய்வதற்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கிறதா செய்திகள் வெளியாக இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல் பொதுவாகவே ஒரு அரசு நிகழ்ச்சியில் பிரதமர் அவர்கள் கலந்து கொள்ளும்போது தான் இந்த மாதிரி உதவித்தொகை வழங்குறது, நலத்திட்டங்கள் தொடங்கி செய்வாங்க இல்லைங்களா? அதே போல் தான் தற்பொழுதும் சொல்லியிருக்காங்க. ஆனால் கூட அரசு தரப்புலேருந்து இன்னும் அது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை. இன்னும் ஒரு சில நாட்கள் இருக்கிறதுனால பிரதமர் அவர்களுடைய முறையான அந்த ஒப்புதல் பெற்றதுக்கு அப்புறமா இன்னும் ஒரு சில நாட்கள் வெளியிடுவாங்க. ஆனால் கண்டிப்பாக அந்த 20வது தவணை தொகை மேக்ஸிமம் ஜூலை 18க்குள்ளே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா செய்திகள் வெளியாக இருக்குது. ஸோ இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் எழுதுங்க. வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். தினசரி இது போன்ற வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.